ஸ்டார்ட் பண்ணி இந்த நேரத்தில் மட்டும் சவுண்ட் அவ்வளோ வரக்கூடாது. ஏன்னா இது அப்படியே போடும், பின்னாடி பாட்டு எதுவும் ஓடாது. ரெக்கார்ட் ஆகிடும். எல்லா வல்ல பரமேஸ்வரன் பெருமையினால இந்த பராசக்தி அருளால நமக்கெல்லாம் உணவு கிடைக்கிறது. இந்த உணவை நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி நமசிவாய என்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறோம். இதனால் இந்த மந்திரத்தை சொன்னோம்னா இந்த சாப்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் பஞ்சபூதத்துள்ள தண்ணியோடு தான் வளருது. நம்மளால் என்னென்ன பண்ண முடியுது வாழ்க்கையில், வேலைக்கு போக முடியுது, சம்பாதிக்க முடியுது, வண்டி ஓட்ட முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. ஒரு சோறு உருவாக்கணும்னா ஒரே ஒரு சோறு உருவாக்கணும்னால உருவாக்க முடியுமா? முடியாது. அது என்னென்ன இருக்குது? ஒரு பருக்கைக்குள்ள காற்று, நெருப்பு, தண்ணி, ஆகாய சக்தி, பூமி. மண்ணுல தான் நெல் விளையும். அதனால அந்த நெல்லிலிருந்து அந்த மண்ணிலிருந்து அந்த அரிசி வர்றதுனால பஞ்சபூத சக்தியோட அது வெளியே வருது. அதை என்ன பண்ணுறோம்? நாம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறோம்? உடம்பு வளருது. நம்ம உடம்பு வளருது. அதனால நம்ம உயிர் பண்ணணும்னு என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணுறாங்க? மண்ணிகை கொடுத்துட்றாங்க. மண்ணிகை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நெருப்பு கொடுத்துருவாங்க. பஞ்சபூத சக்திகளில் ஒன்று ஏற்றுக்கொள்ளுகிறது. நம்ம அங்கிருந்தா வந்தோம், திருப்பி அங்கேயே போகணும். இதுதான் பஞ்சாட்சர விளக்கம். இதுதான் நமசிவாய மந்திரத்துடைய சூட்சுமம். தட்சிணாமூர்த்தி உன்முகம் காட்டும் குருவென்ற நேர்த்தி, அஞ்ஞான இருள் போக்கும் ஐயா, விஞ்ஞான யுகம் காக்கவா, மஞ்சள் நிற ஆடை சூடும் குரு வாழ்க, நெஞ்சகமே மேடை வந்து அதில் அமர்க, ஆலமரச் செல்வா தட்சிணாமூர்த்தி. யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலா ஈசனின் ஜாலத்தை, உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை. ஆணவத்தை அணிந்திங்கு ஆண்டவனை இகழ்ந்திங்கு திரிந்ததொரு பிரம்மாவின் சிரம் கொய்யவே, வையகமே நடு நடுங்க பைரவத்தின் வடிவெடுத்து வந்த சிவம் சிந்தையில் குடிகொள்கவே, மிளகொன்று தீபத்தில் இடுகின்ற போது விலகென்று வல்வினையை விரட்டுகிற சுவாமி, வடகாசி கஷேத்திரம் உமது தலைவீடு, கடன் தொல்லை இனி இல்லை என்று கரை சேரு, தேய்பிறை அஷ்டமியில் உந்தன் வலம்